குருவி குருவி குருவி, வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியே வா. என்ன காக்கா, அதிசயமா என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? என்ன விஷயம்? அதுவா, அது ஒன்றும் இல்லை. நம்ம தலைவர் கழுகு இருக்கார்ல, எல்லா பறவைகளையும் நம்ம மரத்துக்கு வர சொன்னார். அதை தான் சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன விஷயம் திடீர்னு வர சொல்லியிருக்காரு? தெரியல, எனக்கே போனதா தெரியும். என்னப்பா, எல்லா பறவைகளும் வந்தாச்சா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். என்னன்னா, நான் இந்த காட்டில் ரொம்ப வருஷமாக தலைவராக இருந்துட்டேன். எனக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால உங்களுக்கு புது தலைவரை தேர்ந்தெடுக்க தான் வர சொல்லியிருக்கேன். அப்படியா? நம்மள யார் தலைவரா வருவா? தேர்தல் வைக்க போறோமா தலைவரே? இல்லை குருவி, தேர்தல் வைக்க போகிறதில்ல. தேர்தல் வச்சா நிறைய பிரச்சனைங்க வருது. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, அடுத்த 3 நாளுக்குள்ள யார் நம்ம காட்டுக்கு அதிக நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் தலைவர் பதவி. அதை எப்படி தலைவரா? தேர்தல் இல்லாம தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? முடியும். தலைவராக யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் அடுத்த 3 நாளுக்குள்ள காட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுங்க. 3 நாள் கழித்து என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்கள். அதில் யார் அதிக நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் தலைவர் பதவி. இப்படி சொன்னதும் எல்லா பறவைகளும் போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு எல்லா பறவைகளும் மறுக்க வந்தாங்க. என்னப்பா, எல்லாம் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க போல. சரி, சொல்லுங்க பார்ப்போம். தலைவரே, என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு அணில் ரொம்ப நாளா வீடு இல்லாம சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வீடு செஞ்சு கொடுத்தேன் தலைவரே. நம்ம காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் பராமரிப்பு பண்ணாம இருந்துச்சு. அதை பராமரிப்பு பண்ண தலைவரே. இப்படி எல்லா பறவைகளும் தான் செஞ்ச விஷயத்த ஒன்று ஒன்றா சொன்னாங்க. பரவாயில்லையே, நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க போல. ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னது பொய். நான் தலைவர் பதவி விட்டு போக போகிறதில்ல. என்ன சொல்றீங்க தலைவரே? ஆமாம், எல்லாருமே நம்ம காட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. காட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு சின்ன போட்டி வச்சேன். எங்களை ஏமாத்திட்டீங்களே தலைவரே. நான் உங்களை ஏமாத்தலை. தலைவர் பதவியில் இருந்தால் தான் இதெல்லாம் செய்யணுமா என்ன? நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நமக்குள்ளே நாம்ளே செஞ்சுக்கிட்டாதான் இந்த காடை செழிப்பாக வச்சுக்க முடியும். இந்த காடை செழிப்பாக வச்சுக்கிட்டாதான் நம்மளே இந்த காடு பார்த்துக்கும். கழுகு சொன்னதும் எல்லா பறவைகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. காட்டையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு எல்லா பறவைகளும் காட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.